தமிழருடைய பரம்பரை நான் முதவே சொன்னேன். பறைதல், பரன், பரம்பரை, சின்னரை தான் வரும், பெரியரை வராது. அங்க என்ன சொல்றாங்கன்னா 7 தலைமுறைகள். அண்ணன் சொல்வது அழகாக சொல்லுகிறார். பரன் பறை, சேயோன் சேயோள். அதுலேயே பெண் அடிமைத்தனம் இருக்கு, ஆண் அடிமைத்தனமும் இருக்கிறது. சேயோர், சேயோள் இல்லை, சேயோ. அதுல ஒருமைப்பன்மை இருக்கிறது. அந்த காலத்துல அடிமை முறைகள் பெண்களிடமிருந்து தான் தோன்றுகிறது. ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிற முறையிலிருந்து தான் இந்த அடிமை முறைகள் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, சேயோ சேயோ. ஒட்டன் ஒட்டர், ஓட்டி இல்ல, அங்கே பன்மை நிகழ்கிறது. பூட்டன் பூட்டி, பாட்டன் பாட்டி. இந்த ஒருமைகளில் வருவதுதான் அடிமை முறை. பரன் பறை, ஆதிச்சொல் அதுதான். அப்ப அடிமை எங்கிருந்து பிறந்தது என்பதை பார்க்கிற போது ஆதித்தமிழரிடத்திலும் அடிமை இருந்திருக்கிறது.